சுட்டுமிழி சுடரை இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சுடருக்கு வெற்றி தான் தன்னோட அப்பா அப்படின்ற உண்மை தெரிஞ்சால் சுடர் கண்டிப்பாக வெற்றியை தன்னோட அப்பாவை ஏற்றுப்பாங்களா இல்லை வெறுத்து ஒதுக்க போகிறாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. அபிநயாவும் வெற்றியை நேசித்தாலும் அந்த இடத்துல வெற்றியோட நிழல் சுடர் மேலே படவே கூடாது. இதனால சுடருக்கு கண்டிப்பாக கர்ணாவால் ஆபத்து ஏற்படும் அப்படின்றதுனால வெற்றிக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சுடர்கிட்ட தடை விதிச்சிருந்தாங்க. ஆனால் இதையும் மீறி நம்ம சுடர் கேப்டனான வெற்றி மேலே அதிக பாசம் வச்சிருக்கனால சுடரால் வேற வழியே இல்லாமல் தன்னோட அம்மா சொல்ல கேட்கவும் முடியாமல் வெற்றியோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடரோட நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படுது. சுடர் அபிநயாவுக்கு தெரியாமையே வெற்றி கொடுக்குற ஒவ்வொரு திங்ஸையும் மறைச்சி வைக்கிறாங்க. ஆனால் நம்ம அபிநயாவும் இதை தேடி கண்டுபிடிச்சி இது என்ன புதுசாக இருக்கு, இது எப்படி இவகிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி சுடர்கிட்ட விசாரிக்கவும் செய்கிறாங்க. சுடர்கிட்ட விசாரித்தாலும் சுடர் உண்மையை சொல்லாமல் மறைக்கிறாங்க. இது எப்படி வந்துச்சுன்னே தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு பொய் பேச ஆரம்பிக்கிறாங்க சுடர். இந்த இடத்துல சுடருக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்த அபிநயாவுக்கு தன்னோட பொண்ணு பொய் சொல்கிறாளோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இந்த மாதிரி தருணத்தில் சரி இவ என்ன தான் பண்ணுறா, டெய்லியும் ஸ்கூல் விட்டு லேட்டாகவும் வரா, என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்படி சுடர் கரெக்டாக ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் எந்த வழியாக சுடர் எப்படி வருவா அப்படின்னு கவனித்து அந்த சைடே நம்ம இருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அபிநயாவும் போகிறாங்க. அந்த சைடு சுடர் பார்க்காத அளவுக்கு மறைஞ்சு இருந்தும் பார்க்கவும் செய்கிறாங்க. சுடர் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றத கவனிக்கிறாங்க அபிநயா. அப்போ தான் அபிநயாவும் நினைக்கிறாங்க, சுடர் ஏன் இன்னும் ஸ்கூல் விட்டு முடிஞ்சதுமே நேராக வீட்டுக்கு வராமல் யாருக்காக காத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக வெற்றியும் வராங்க சுடரை பார்க்க. சுடர்கிட்ட வெற்றி பேசுகிறத அபிநயா பார்த்துடுறாங்க. அப்போ அபிநயாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. இதனால் வரைக்கும் தாங்கிட்ட மறைக்காத நம்ம சுடர் இப்போ மறைக்கவும் செஞ்சுட்டா, பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நம்ம அவ்வளோ சொல்லியும் வெற்றியோட பேச ஆரம்பிச்சிட்டா. இது எப்படி சுடரால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை வெளியே காமிக்காமல் வெற்றி மேலே மட்டுமே அங்கே கோபத்தை காமிக்கிறாங்க. இனிமேல் என்னோட பொண்ணோட பேசுனா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கோபத்தினால உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவ தான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வெற்றி அபிநயா பேசுகிறத எல்லாத்துக்குமே பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க. ஏன்னா அவள் சொல்கிறது உண்மைன்னு சொன்னாலும் இந்த இடத்துல நம்ம அபியை எதிர்த்து பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்காகவும் அபிக்காகவும் சைலண்ட் ஆகுறாங்க நம்ம வெற்றி. இந்த இடத்துல சுடர் வா அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சுடரை இழுத்துட்டு போகும்போது இனி சும்மா இருப்பாங்களா அபிநயா? கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. வீட்டுக்கு போனதுமே சுடரை பார்த்து கோபமாக இருக்க போகிறாங்க அபிநயா. இந்த கோபத்தை பார்த்ததுமே சுடரும் நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்போ அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு, என்ன பண்ண போகிறாங்களோ, என்னை மட்டும் பேசுவாங்களோ பேச மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மு அப்படின்னு சொல்லும்போது தான் தன்னோட கோபத்தை வெளிப்படையாக காமிக்கிறாங்க. இங்கே பாரு சுடர், இவ்வளோ நாளாக என் பொண்ணு பொய் சொல்ல மாட்டா, என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான்னு நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ தூரத்துக்கு பொய் சொல்லியிருக்க, மறைக்கவும் செஞ்சுருக்க. அம்மா சொன்ன பேச்சையும் மீறி அந்த வெற்றிக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கேன்னா அப்போ என் மேலே இருக்கிற பாசம் எதுவுமே இல்லை போல், உண்மையே கிடையாது போல், என் வார்த்தைக்கும் மதிப்பு கிடையாது போல், அம்மா மேலே வச்சுருக்க பாசமும் சரி மரியாதையும் சரி எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட சுடர் அம்மோ அப்படியெல்லாம் இல்லை அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் சுடர், நீ நடந்ததை வச்சு பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. நான் எதுக்கு இப்போ உயிரோடு இருக்கேனே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வார்த்தையை விட்டுறாங்க அபிநயா. இதை கேட்ட சுடர் அப்படியெல்லாம் பேசாதீங்க அம்மோ, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதன்னு சொன்னால் வேற எப்படி, நீ நடந்துக்கிட்ட விதமே அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் சுடரும் ஒரு கேள்வியை கேட்குறாங்க, அம்மோ நீங்கள் கேப்டன் அங்கிள் எவ்வளோ நல்லவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ எனக்காக நான் சொன்னதுக்காக இப்போ கேப்டன் அங்கிள் யாரையுமே அடிக்கிறது இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சுடர், நான் இவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப வெற்றியோட பேசக்கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ அவங்களோட புராணத்தையே இங்கே பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவுக்கு இன்னும் கோபம் வருது. இதனால சுடர் என்ன பண்ணுறாங்க, அம்மோ எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் பேசலை அவர் கூட, ஆனால் ஏன் பேசக்கூடாது, எதுக்கு பேசக்கூடாது, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்படி சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேச்சுலேயும் உங்களோட கோபத்துலேயும் நியாயம் இருக்குன்னா கண்டிப்பாக நான் அவர் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் எனக்கு பதில் கிடைச்சே ஆகணுமா, இவ்வளோ தூரம் அவர் மேலே என்ன கோபத்தில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு சுடர் பிடிவாதமாக இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்கு பதில் கிடைக்காம
நான் இனிமேல் சாப்பிட போகிறதில்ல வைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதமாக இருக்க போகிறேன். இது நாள் வரைக்கும் உனக்கு எந்த உண்மை தெரியக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன்னா அந்த உண்மை உன் பக்கத்திலேயே நெருங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. இனி உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருந்துச்சுன்னா நான் என்ன செய்ய போகிறேனே தெரியல. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இந்த உண்மை தெரியவே கூடாதுன்னு மறைச்சாலும் இப்போ நீ இவ்வளோ பிடிவாதமாக இருக்கியே சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவும் வருத்தப்படுறாங்க. அபிநயா வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வேற வழியே இல்லை, தன்னோட பொண்ணு சாப்பிடாம கொள்ளாமல் இருக்கா. இனி இதுக்கு மேலேயோ அவகிட்ட உண்மையை கண்டிப்பாக இன்னமும் வெற்றி மேலே பாசம்தான் அதிகரிக்கும். இது அதிகரிக்க கூடாதுன்னா சுடர்கிட்ட உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சுடர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இங்கே பாரு சுடர், இது நாள் வரைக்கும் உன்னோட அப்பா யாருன்னு கேட்டியே, அவர் தான் உன்னோட அப்பா. நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பதில சொல்கிறாங்க. இதை கேட்ட சுடர், என்ன அம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சுடர், உண்மைதான், உங்கள் அப்பாவான வெற்றி தான் அவர் அப்படின்னு சொல்லவுமே, அம்மோ அப்போ நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் காரணம் அவர் தானா? ஏன் அம்மோ எனக்கு அப்பாவாக இருக்கிறவர் இப்போ பாசம் காமிக்கிறவர் அப்போ என்கிட்ட பாசம் காமிக்காமல் இருந்தார், நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருடா தங்கம், அவனை பொறுத்த வரைக்கும் நம்மளை விட அவருக்கு பாசத்தையும் விசுவாசத்தையும் காமிக்கிறதுக்கு ஒரு குடும்பமே இருக்குது சுடர், உனக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் உனக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும், அதுக்கு மேலே நீ தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட சொல்கிறாங்க அபிநயா. அம்மு சொல்கிறது நீ கேளு சுடர், உனக்கு நீ கேப்டன்றானா வெற்றி கிட்ட, அதாவது உன்னோட அப்பா கிட்ட நீ பேசுனேன்னா உனக்கு ஆபத்து வந்துருமுன்னு நினச்சி தான் நான் அவரை பற்றின உண்மையை சொல்லவே கிடையாது. இப்போ நீ அவர் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு தெரியும் போது கண்டிப்பாக இந்த உண்மையை உனக்கு சொல்லியே ஆகணும்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன். இதுக்கு மேலே சுடர் நீ அவரோட பேசுகிறேன்னா அம்மாவை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்கிறத கேட்டதுமே சுடர், அம்மோ எனக்கு நீங்கள் தான் முக்கியம், எனக்கு கேப்டன் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வெற்றி மேலே இனி கோபத்தை காமிக்க போகிறாங்க. வெற்றி திரும்பவும் என்னதான் அபி சொன்னாலும் நான் என்னோட பொண்ணிட்ட பேச எனக்கு உரிமை இருக்கு அப்படின்ற நோக்கத்தோட சுடரை பார்க்க திரும்பவும் ஸ்கூலுக்கு வராங்க. ஆனால் சுடர் வெற்றி கிட்ட பேச மறுக்கிறாங்க. நம்ம சுடர் இதை பார்த்த வெற்றிக்கு தன்னோட பொண்ணு தாங்கிட்ட பேச மாட்டேங்கிறாளே, இதுக்கெல்லாம் காரணம் அபிநயா தான், இதுக்கு மீறி நம்ம பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி அபிநயாவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அபிக்கிட்ட நம்ம பேசியாக்கணும், எனக்கு உரிமை இருக்குது என்னோட பொண்ணுகிட்ட பேசுகிறதுக்கு, நீ யார் தடுக்க, உனக்கு என்ன உரிமை இருக்கோ எனக்கும் அந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபியை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவை பார்க்க வேகமாக கிளம்பி போகிறாங்க வெற்றி. இந்த மாதிரி தான் அபிநயாவும் தன்னோட பொண்ணு சுடரை இனி இதுக்கு மேலே தனியாக விடக்கூடாது, நம்ம போய் கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தாப்பில் வராங்க. அப்போ வெற்றி அபிநயா பார்த்ததுமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ தூரத்துக்கு என்னோடய பொண்ணை 10 வருஷமாக எனக்கு தெரியாமல் மறைச்சி வச்சு வளர்த்துருக்க, இப்போ என்னோடய பொண்ணு எனக்கு தெரிஞ்சிருந்தோம் என் பொண்ணை என் பக்கத்தில் கூட வரவிடாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்க அப்படின்னு வெற்றியும் அபிக்கிட்ட கேட்கும்போது, எனது ஓம் பொண்ணா இத்தனை வருஷமா நீ எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கேட்க, அப்போது இத்தனை வருஷமா எங்கே போனேன்னா நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, அதுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் தான் நான் நினச்சேன், உன்னை பார்க்கவே வரக்கூடாதுன்னு நினச்சதுனால தான் எனக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடுச்சு, எனக்கு என்னோட பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சால் நான் என் பொண்ணை கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அபிநயா என்ன செஞ்சுறாங்கன்னா, சுடர் நீ வீட்டுக்கு போ, நான் அம்மு வரேன் அப்படின்னு சொல்லவுமே சரிங்க அம்மு அப்படின்னு சொல்லிட்டு சுடனும் கிளம்புறாங்க. அப்போது அபிநயா இங்கே பாரு, என்னோட பொண்ணு எனக்கு மட்டுமே உரிமையான பொண்ணு, உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாக்குவாதத்தை 2 பேருமே முன் வச்சுக்கிட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கருணாவும் கரெக்டாக அங்கே என்ட்ரி கொடுக்குறாங்க. வெற்றி எதுக்கு அபிநயா கூட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இனி இவளோட கண்டிப்பாக இவ்வளோ விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் வெற்றியோட சண்டை போட்டுட்ருப்பா அப்படின்னு கோபத்தோட நம்ம கருணாவும் அபிநயாவோட கழுத்தை பிடிச்சி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் பண்ண தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வெற்றிக்கிட்டேயே சண்டை போட்டுட்ருப்பா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க போகிறாங்க. அப்போ நம்ம வெற்றி சும்மா இருப்பாரா? கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. அப்போ கருணாவை எதிர்த்து நிற்க போகிறாரு வெற்றி. என்னதான் இருந்தாலும் அவள் என்னோட மனைவி, அதனால எனக்கும் அவளுக்கும் இருக்கிற பிரச்சனையில் நீ தலையிடாத கருணா அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் அடித்த மாதிரியே பேச போறாரு வெற்றி. இந்த இடத்துல தான் கருணாவும் நினைக்க ஆரம்பிக்கிறாரு, என்னதான் இருந்தாலும் அபி இருக்கிற வரைக்கும் வெற்றியோட மனசு மாற போறதில்ல, வெற்றியோட மனசை மாற்றணும், வெற்றியோட வாழ்க்கையில் வேற பொண்ணை கொண்டு வரணும், அதுவும் நம்ம தங்கச்சி திவ்யாவை கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் வெற்றியோட மனசும் மாறும், அபிநயா பக்கம் போகவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு
கர்ணா ஒரு திட்டம் திட்ட போகிறாங்க. வெற்றி கர்ணாவோட முடிவுக்கு கட்டுப்படுவாரா? கண்டிப்பாக கட்டுப்பட போகிறதில்ல. ஏன்னா தன்னோட வாழ்க்கை முழுவதும் தன்னோட பொண்ணு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்காக வாழணும்னு ஆசைப்படுற வெற்றி கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்க போகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வெற்றி கிட்ட தன் காதலை வெளிப்படுத்த போகிறாங்க திவ்யா. இனி என்னென்ன நடக்க போகுது, வெற்றி என்னென்ன சூழ்நிலையெல்லாம் சமாளிக்க போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.